அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிடிஜிஎஸ் 2021 தேர்வில் கேட்கப்பட்ட ஜாகிரபி கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி வித் ஆப்ஷன் டீட்டெயிலோட நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவையான நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, நீர்நிலை சூழல்களில் வெப்ப மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகளில் முதன்மையானதாக அறியப்படுவது. அதாவது என்ன ஏற்படுத்துது? வெப்ப மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகளில் முதன்மையானதாக அறியப்படுவது பார்த்தீங்கன்னா நீரில் ஆக்சிஜன் அளவு குறைதல். நீரில் முதல் மாசுபாடை ஆக்சிஜன் அளவு குறைதல் தான். அந்த ஆக்சிஜன் அளவு குறைந்தால் தான் வந்து நீர்வாழ் உயிரினங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. வெப்ப மாசுபாடு என்பது சூழ்நிலையில் உள்ள நீரின் வெப்பநிலையில் ஏதாவது ஒரு செயல்முறையின் காரணமாக உயர்வு ஏற்பட்டு அதனால் நீர்த்தரத்தில் உருவாகும் தர குறைபாடு தான் வந்து வெப்ப மாசுபாடு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா அவசரகால பதில் நடவடிக்கைகள் என அழைக்கப்படும். இது எல்லாமே பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து இது வருது. அவசர மேலாண்மை அல்லது பேரிடர் மேலாண்மை என்பது சமூகத்தில் ஆபத்துகளுக்கான பாதிப்பை குறைக்கும் மற்றும் பேரழிவுகளை சமாளிக்கும் கட்டமைப்பை உருவாக்கும் நிர்வாக செயல்பாடு தான் வந்து பேரிடர் மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. சர்வதேச மீட்பு தளம் ஐஆர்பி என்பது சர்வதேச அமைப்புகள், தேசிய மற்றும் உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு சாரா நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாகும். ஐஆர்பி பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு ஜப்பானின் கோபியில் நடந்த பேரிடர் குறைப்பு தொடர்பான 2வது யுனைடெட் நேஷன்ஸ் உலக மாநாட்டிற்கு பிறகு நிறுவப்பட்டது. மூணாவது கேள்வி, வண்டல் மண்ணை பொறுத்தவரை பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஏ, மழைக்காலங்களில் அடிக்கடி வெள்ளத்தால் மூழ்கும். 2, குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட்டின் மாறுபட்ட சதவிகிதம். 3, மண்ணின் நிறம் வெளிர் சாம்பல் முதல் அடர் சாம்பல் வரை மாறுபடும். 4, பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கரிம பொருட்கள் நிறைந்தவை. ஆன்சர் ஆப்ஷன் பி, குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட்டின் மாறுபட்ட சதவீதம் என்பது தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணில் நைட்ரஜன் அளவு அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்கள் சம்மந்தப்பட்ட கேள்வியில் ஒரு கேள்வி அடிக்கடி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வண்டல் மண் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக பெரும் பரப்பளவில் இருக்குது. ஆனால் நமக்கு புக்கில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் செம்மண் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஓகே, மக்கள் தொகை மிகுந்துள்ள 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து வண்டல் மண் வந்து காணப்படுது. வேளாண்மையை பொறுத்த மட்டில் வண்டல் மண் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆறுகளின் படிவுகளால் தான் வந்து இந்த வண்டல் மண் உருவாகுது. வட இந்திய சமவெளியில் பெரும்பகுதியில் வந்து வண்டல் மண் வந்து காணப்படுகிறது. மட்கும் பொருட்கள் நிறைந்த வண்டல் மண் இமயமலையின் 3 பெரும் ஆறுகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் தான் வந்து படி வைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது, இவற்றில் இந்த வண்டல் மண்ணில் பார்த்தீங்கன்னா சுண்ணச்சத்து, பாஸ்பரஸ் சத்து, பொட்டாசியம் உப்புகள் நிறைந்திருக்குது. அப்போ அதில் நம்ம பார்த்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? சுண்ணாம்பு சத்து இல்லைன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் பயிரிடலாம்னா கரும்பு, நெல், கோதுமை, பருப்பு வகைகள் அனைத்தும் வந்து பயிரிடலாம். அடுத்தது மலைசார் மண். மலையும் மலை சார்ந்த இடங்களில் உள்ள மண் பார்த்திங்கன்னா மலைசார் மண் அப்படின்னு அழைக்கப்படும். இமயமலை பள்ளத்தாக்குகளிலும் சரிவுகளிலும் வந்து இது வந்து மலை மண் வந்து காணப்படுது. இது மலை மண் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த 6 சிட்ரஸ் வகை பழங்கள்லாம் பயிரிடுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது பாலை மண். இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதியிலலாம் வந்து தார்பாலான பகுதியில் வந்து காணப்படுது. இது வறட்சியான நிலைமையினால் வந்து உருவாகுது. தாழ்ந்த அடர்த்தியும் அதிக நீர் சோறும் திறனா நீரை உள்வாங்கும் திறனும் வந்து கொண்டது. அடுத்தது கரிசல் மண். தக்கான பகுதியின் லாவா பீடபூமியில் வந்து கரிசல் வந்து காணப்படுது. கருங்கல் பாறைகள் சிதைந்து உருவாகிறது தான் வந்து கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நைஸ், கிரானைட் போன்ற பாறைகள் உள்ள பகுதியில் வந்து மிதவறட்சியான காலநிலை இடங்களில் கரிசல் மண் வந்து காணப்படுது.
மகாராஷ்டிராவின் பெரும்பகுதியில் வந்து கரிசல் மண் காணப்படுது. அதனால தான் பருத்தி உற்பத்தியில் வந்து மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்காங்க. கரிசல் மண்ணில் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி நல்லா விளையும். அடுத்தது செம்மண். செம்மண் மிதவெப்ப மண்டல ஈரப்பத காலநிலை உள்ள இலையுதிர் காடுகளிலோ அல்லது கலப்பு காடுகளில் வந்து காணப்படுது. இதில் ஊட்டச்சத்து மட்கும் பொருளும் குறைவாக இருக்கும். நீர் தாங்குகிற திறனும் குறைவாக இருக்கும். தாவர வளர்ச்சிக்கு இது உகந்த அன்றுமாங்க. ஆனால் கலக்காலம் இதெல்லாம் நல்லா வரும். அடுத்தது செம்பறை மண். செம்பறை மண் வந்து பாறைகளின் வேதி சிதைவால் உருவாகும் மண் பார்த்திங்கன்னா செம்பறை மண். இதில் வந்து இரும்பு ஆக்சைடு வந்து அதிக அளவு வந்து கலந்துருக்கும். காட்டு மண்லாம் தேவையில்ல. அடுத்தது 4, உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு எது? ஈக்வடார். பாருங்கள், ஜாகிரபி வந்து இந்தியன் ஜாகிரபி தான். ஆனால் வேர்ல்டு ஜாகிரபியில் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை அல்லது மிகப்பெரிய ஆறு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. 5, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பழங்குடியினர் வாழும் மாநிலங்கள். பாஞ்சார்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3142. பாஞ்சார்ஸ் மத்திய பிரதேசம், கோரஸ் பீகார், பதர் குஜராத், ரபரி ராஜஸ்தான். பழங்குடியினர் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. தமிழ்நாட்டில் பாருங்கள், அடியேன், அரணாடன், ஏரவல்லன், இருளர், காதர், கணிகர், கோட்டாஸ், தோடாஸ், குருமன்ஸ் மலையாளி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. செஞ்சஸ் வந்து தெலுங்கானாவில் இருக்காங்க. புட்டியா சிக்கிம். எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சிவாலிக்குன்று, இமயமலை, கிழக்கு உயர்நிலங்கள், நீலமலை. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2341. சிவாலிக்குன்றுகள் 6100 மீட்டருக்கு சராசரியாக. ஹிமாத்ரி 4500 மீட்டர் உயரமான பகுதி. கிழக்கு உயர்நிலங்கள் 1220க்கு குறைவான மீட்டர். நீலமலை 2157. சாரி, கிழக்கு பூர்வாஞ்சலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2157 மீட்டர். நீலமலை 1200 மீட்டருக்கு குறைவு. இந்தியாவில் அதிக பழுப்பு நிலக்கரி படிவுகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. பழுப்பு நிலக்கரி அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிக்னைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்தியாவில் வந்து தமிழகத்தில் தான் வந்து அதிக அளவு காணப்படுது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் தான் வந்து லிக்னைட் எனப்படும் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிறது. திறந்த பதிவு நடந்தது. அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.